கதிரவன் மறைந்ததும் இதழ்கதவு அடைத்த தாமரைகளை விட்டு வண்டுகள் புறப்பட ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவரும் ஓர் நறுமலர் சோலையில் தங்கினர். வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. சோனை நதியின் தீரம் கண்ட ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவரும் அன்னபூரணி அன்னம் இட்டது போல அன்று நதியின் அழகை கண்டு கொண்டிருந்தார்கள். நீல நிற புனல், தாமரை காடுகள் என ரசித்துக் கொண்டிருக்க வானத்திலே ஒரு பெரும் காட்சி நடந்தது. ஆம், அலைக்கடலில் சூரியன் தன் தேருடன் குளித்தான் அல்லவா? அந்தி சாய இருள் கவியத் தொடங்கியது. இரவு உறங்கத் தயாரான அந்த நேரத்தில் அந்த மூவரும் எங்கு தங்குவது? ஆம், கம்பர் இதோ நம்மை ஒரு அற்புத காட்சிக்கு அழைத்துச் செல்கிறார். கரங்குதன் புனல்கடி நெடுந்தாளுடை கமலத்து அறம்கொள் நாள்மலர் கோயில்கள் இதழ்கதவு அடைப்ப பிறங்கு தாமரை வனம் விட்டுப் பெடையொடு களிவண்டு உறங்குகின்றது ஓர் நறுமலர்ச்சோலை புக்கு உறைந்தார். கரங்கு தன் புனல் கடி நெடுந்தாளுடை கமலத்து. ஆஹா, அருமையான வர்ணனை. கரங்கு தன் புனல் என்றால் என்ன தெரியுமா? சலசலவென்று சத்தம் போட்டு ஓடுகின்ற அந்த குளிர்ந்த நீர். அந்த நீரிலே கடி நெடுந்தாளுடை கமலத்து. கடி என்றால் மனம், நெடுந்தாள் என்றால் நீண்ட தண்டு. ஆம், நீண்ட தண்டினையும் நறுமணத்தையும் உடைய தாமரை பூக்கள் அந்த நீர்நிலைகளிலே மிதந்து கொண்டிருக்கின்றன. அறம்கொள் நாள் மலர் கோயில்கள் இதழ் கதவு அடைப்ப. இந்த தாமரை பூக்களை கம்பர் எவ்வளவு அழகாக அறம்கொள் நாள் மலர் கோயில்கள் என்று சொல்கிறார் பாருங்கள். அறம் செய்கின்ற, அதாவது வந்த விருந்தாகிய வண்டுகளுக்கு தேன முதத்தை வாரி வழங்கும் அந்த கோயில்கள். ஒவ்வொரு நாளும் அன்று மலர்ந்த புதிய பூக்கள் அவை. பகல் முழுவதும் வண்டுகளுக்கு தேன் விருந்தளித்த அந்த கோயில்கள் இரவு வந்ததும் என்ன செய்தன? இதழ் கதவு அடைப்ப. ஆமாம், தங்கள் இதழ்களாகிய கதவுகளை மெல்ல மெல்ல மூடிக்கொண்டன. தேன் குடிக்க வந்த வண்டுகளுக்கு இனி உள்ளே இடமில்லை என்று அறிவிப்பது போல தாமரைகள் இதழ்களை மூடின. பிறங்கு தாமரை வனம் விட்டு பெடையோடு களிவண்டு. இந்த காட்சியை கண்டதும் என்ன நடந்தது? பிறங்கு தாமரை வனம் விட்டு, பிறங்கு என்றால் ஒளி வீசும் அழகு மிளிரும் என்று அர்த்தம். அந்த கண்ணை கவரும் தாமரை காட்டிலே பகல் முழுவதும் தேன் குடித்து கழித்த களிவண்டு. ஆம், தேன் மயக்கத்திலே திளைத்த ஆண் வண்டுகள் தாமரையின் கதவுகள் அடைத்ததும் இனி இங்கு நமக்கு விருந்து இல்லை, உறங்கவும் இடமில்லை என்று உணர்ந்து அங்கிருந்து கிளம்பின. எதனுடன் கிளம்பின தெரியுமா? பெடையோடு. ஆம், தன் பெண் வண்டு துணையுடன் சேர்ந்து மெல்ல வெளியேறின. உறங்குகின்றது ஓர் நறுமலர்ச்சோலை புக்கு உறைந்தார். தாமரை காட்டை விட்டு வெளியேறிய அந்த வண்டுகள் எங்கே சென்றன? உறங்குகின்றது ஓர் நறு மலர்ச்சோலை. ஆம், அவை போய் இனிதாக உறங்குவதற்கு ஏற்ற ஒரு நறுமணம் கமழும் மலர்ச்சோலைக்குள் நுழைந்தன. மலர்ந்திருக்கும் பல வண்ணப்பூக்கள் இன்னும் தேனை தந்து கொண்டிருந்தன. அங்கேயுள்ள மரங்கள், செடிகள் என எங்கும் இனிமையான சூழல். அங்கே வண்டுகள் இனிதாக உறங்குவது போலவே ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவரும் அந்த சோலையிலே புகுந்து அன்றிரவு தங்கினார்கள். கம்பர் ஒரு பெரும் உலகியலை இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார். எப்படி தாமரை பூக்கள் இதழ்களை மூடிவிட வண்டுகள் வேறு மலர்ச்சோலை தேடிச் சென்றனவோ, அதுபோலவே வள்ளல்கள் கடுகெடுத்தால் கலைஞர் வேறு வள்ளலை நாடிச் செல்வர். இதை தன் நாடகத்தில் ஒரு சிறு காட்சியாய், பெரிய கருத்தாய் கம்பர் அமைத்திருக்கிறார். ஆம், கண்ணுக்கினிய காட்சியும் ஆழமான கருத்தும் சங்கமிக்கும் அற்புதமான கவிநயம். அன்றைய இரவு அந்த நறுமலர் சோலையில் இனிதாக கழிந்தது. இருள் நீங்கி புதியதோர் காலை பொழுது விடியவிருக்கிறது. அடுத்த நாள் உலகிற்கே ஒளி தரும் கதிரவன் எப்படி உதிக்கிறான்? அந்த உன்னத காட்சியை கம்பர் எப்படி நமக்கு காட்டப் போகிறார் என்பதை அடுத்த பாடலில் காணலாம். நன்றி.